வியூவர்ஸ் வெல்கம் டு பிஸி லைஃப் சேனல். இன்றைக்கி வந்து நல்ல ஸ்பைசியான டேஸ்டியான செட்டிநாடு சிக்கன் சுக்கா ட்ரையாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஒரு 350 கிராம் சிக்கன் வாங்கி க்ளீன் பண்ணி தயிரில் ஊற வச்சுருந்தேன். இதுக்கு தேவையான ஒரு மசாலா அரைக்கணும், அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். தேங்காய் துருவல், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ வந்து பேன் சூடாகிட்டுருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்ச பொருளெல்லாம் வறுத்துக்கலாம். தனியாக ஒரு ஸ்பூன், 5 வரமிளகாய், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு 3 ஏலக்காய் பீஸ். இது எல்லாமே வறுத்துக்கலாம். நல்லா ட்ரையாக வறுக்கணும். வறுத்துட்டு இந்த தேங்காய் துருவலை அதில் அதுக்கப்புறமா சேர்க்கணும், எல்லாம் மொத்தமாக போடக்கூடாது. முன்னாடி நம்ம போட்டிருந்த பொருளாக நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம தேங்காவை சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா வறுத்து கொடுத்து தேங்காயோட கலர் சேஞ்ச் ஆகணும். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரணும், லைட் ப்ரௌன் கலரில் வரணும். வந்துட்டு இப்போ இந்த வந்து கரண்டியில் இப்படி எடுத்து கொட்டும் போது உதிரியாக விழணும். அதில் ஈரம் கம்ப்ளீட்டாக எடுத்தால் தான், அதாவது நல்லா வறுப்பட்டால் தான் அந்த மாதிரி பதம் வரும். இப்போ வந்து தட்டில் ஆற வச்சுக்கலாம். அது ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணிக்கணும். இப்போ வந்து அதே கடாயில் எண்ணெய் சூடாகிட்டுருக்குது. தாளிப்பு கொடுத்துலாம். கடுகு சீரகம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி சேர்த்து பொரிஞ்ச பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி கொடுத்துட்டு நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கி சுருளை வதங்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதங்கணும். அந்த ஃப்ளேவர் வரணும் வதங்கும் போது. அடுத்தது கொத்தமல்லி க்ளீன் பண்ணி பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு. அதையும் சேர்த்து நல்லா வறுத்து கொடுத்துக்கலாம். அது வதங்கும் போது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த கொத்தமல்லிலாம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் சிக்கன் சேர்த்துக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கன், தயிரில் ஊறின சிக்கனை அதோடு சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். நம்ம தண்ணியே சேர்க்கக்கூடாது. இதில் தயிர் இதில் இருக்கிற சிக்கனில் இருக்கிற தண்ணி தான் அது வதங்க தண்ணி விடும். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம், 1/2 டீஸ்பூன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் வந்து காஷ்மீரி சில்லி ஒரு 1/2 டீஸ்பூன், பியூர் சில்லி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலாலையும் வரமிளகாவோட காரம் ப்ளஸ் மிளகு காரம் இருக்கும். இதோடு சேர்த்து சில்லி பவுடரும் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து கொடுத்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஒரு மூடி போட்டு வேகட்டும் ஒரு 10 நிமிஷத்துக்கு. இப்போ நம்ம வறுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். அந்த பொடிங்களை வறுத்த பொடிங்களை இப்போ இந்த பவுடரை இது மேலே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகணும். கலரி கொடுத்து ஃபுல்லாக கலரி கொடுத்து அடியிலேருந்து கலரி கொடுத்து நல்லா கலந்து கொடுத்து இப்போ போட்டுக்கலாம். நல்லா கோட் ஆகணும் அந்த பவுட்ரு. இப்போ நல்லா கலரி கொடுத்துட்டு இப்போ கொத்தமல்லி இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு திரும்ப ஒரு 2லேருந்து ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அது செட்டில் ஆகணும். அந்த மசாலா அதில் நல்லா செட்டில் ஆகணும். நல்லா ட்ரையாக உதிரியாக வர அளவுக்கு நல்லா திருப்பியும் ஹீட் பண்ணோம்னா அப்படியே சுருளை வரும், உதிரியாக வரும். ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.